ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் 3 பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர், அப்புறம் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சிட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வெங்காயம் தக்காளி பழம்லாம் நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ அது கூட ஒரு 10 முந்திரி பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் கிரேவி நல்லா கொதிக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சேன். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ண 300 கிராம் அளவுக்கு பன்னீரையும் சேர்த்து அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கிரேவியில் உள்ள சூட்லேயே பன்னீர் எல்லாம் நல்லா வெந்துடும். அதே மாதிரி பன்னீர் சாஃப்டாகவும் இருக்கும். பன்னீர் போட்டதுக்கப்புறமா கொதிக்க வச்சுட்டே இருந்தேன்னா பன்னீர் ஹார்ட் ஆயிரும். அப்புறம் டேஸ்ட்டும் இருக்காது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கான லஞ்சுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செஞ்சு கொடுத்தேன். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எதமான பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தான் சப்பாத்தி போட்டேன். அப்போ தான் மத்தியானம் பசங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் அந்த சப்பாத்தி கூட ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் சேர்த்து பேக் பண்ணி கொடுத்தேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.